ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் லீவ் தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இந்த வீக் ஃபுல்லாகவே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே ரத்த கலரியாக தான் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்டில் சொல்கிறாரு, ஆக்சுவலி மார்க்கெட் இனி அவ்வளோதான், பெருசாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது, எல்லாமே போச்சு அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, திங்கக்கிழமை மார்க்கெட்டில் பிளட் பாத்து தான் ப்ரோ, கிஃப்ட் நிஃப்டி நெகட்டிவ்ல இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரோக்கரேஜஸ்லாம் அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க. இப்போ சிஎல்எஸ்சி என்ன சொல்கிறாங்கன்னா 2025 மார்க்கெட் பெருசாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது, இந்தியன் மார்க்கெட்டில் சிங்கிள் டிஜிட் கெயின் தான் இருக்கும்னு சொல்லி அப்படி அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதை ப்ரெடிக்ட் பண்ணது யாருன்னா விகாஸ் குமார் ஜெயின், இந்தியன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஹெட் ஆஃப் ரிசர்ச், சிஎல்எஸ்ஏவோட அந்த பொசிஷனில் இருக்கிறாரு. ஸோ அவர் தான் அந்த இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பெருசாக ரிட்டர்ன்ஸ் இருக்காது 2025 அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மென்ஷன் பண்ணுறதை வச்சு பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட் வேல்யூஷன் ஹையாக இருக்குது. நெக்ஸ்ட் குளோபல் லெவலில் இருக்கிற அன்சர்டனிட்டி, நம்ம இந்தியன் எக்கனாமியும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக க்ரோத் இல்லை. அந்த இப்போ இருக்க சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது மேபி பட்ஜெட்டில் ஏதாவது கம்பெனிஸுக்கு ஃபேவரான அனௌன்ஸ்மெண்ட், இந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் இதெல்லாமே கம்பெனிக்கு ஃபேவராக இருந்துச்சுன்னா மேபி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் குவார்ட்டர் ஒரு நல்ல ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஆனால் ஃபார்மா அண்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் இந்த குவார்ட்டரில் போஸ்ட் பண்ணுவாங்க போல தெரியுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கமெண்டில் ஒன்று பார்த்தேன். ஸோ அது நீ யாரையா, நீ வந்து பர்டிகுலர் ஸ்டாக்கு வாங்குன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ நான் வந்து எந்த ஸ்டாக்குமே யாரையுமே வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன். அந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன், அது இப்போ இருக்க ட்ரெண்டு, அது வந்து ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன் தவிர நான் சொல்லி நீங்கள் யாரும் வாங்க வேண்டாம். நீங்கள் வந்து உங்களோட ஓன் ரிசர்ச்சே பண்ணிக்கோங்க. அந்த ட்ரெண்டை தான் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த நியூஸும் அந்த ஸ்டாக் வந்து இப்போ என்ன பொசிஷனில் இருக்குன்னு தான் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து நான் சொல்லியெல்லாம் வாங்காதீங்க தயவுசெய்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்டில் நீங்கள் கேட்ட ஸ்டாக்ஸ், குறிப்பாட்டு நிறைய ஸ்டாக்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு ஏஞ்சலோன், இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ், நெக்ஸ்ட் வந்து மல்டி கமாடிட்டி அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்கரேஜ் ஆப் மூலமாட்டு குறிப்பாட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாம் அந்த ப்ரோக்கரேஜை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நானும் இதை தான் யூஸ் பண்ணுறேன். ஏஞ்சலோனை ஒரு நல்ல கம்பெனி தான். ஸோ அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருந்தவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் 3895 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் போனாங்க. கடைசியில் செபியோட அந்த ரீசன்ஸாக வந்து அந்த சர்க்குலர் ஒன்று சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு வேண்டியன்னா அதிக அளவில் பணத்தை லாஸ் பண்ணுறாங்க, அதை தடுக்கிறதுக்கு வேண்டி பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே ப்ரோக்கரேஜஸ் கம்பெனிஸுக்கு ஒரு நெகட்டிவ் இதாக தான் போச்சு. சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணோன்னே ஆக்சுவலி ஜீரோதாவோட நிக்கின் காமத்து வந்து எப்படி ரியாக்ட் பண்ணார்னா, மேபி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் சார்ஜை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணோம், ஸோ அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங்கு இவங்கெல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. மேபி சில ப்ரோக்கரேஜஸ் வந்து ஃபண்டும், அதாவது ஓப்பன் பண்ணுறதுக்கே ரூபா ஒரு சார்ஜ் கொண்டு வருவாங்க அப்படிலாம் பேச்சு இருந்துச்சு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே கொண்டு வரல. ஸோ ஓவராலாட்டு இந்த மாதிரி சில நியூஸை வந்த பிறகு தான் அந்த ஸ்டாக்கை அடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீண்டும் 3000 மறுபடியும் அந்த பாதைக்கு வந்தது. மறுபடியும் மார்க்கெட் வீக்காக இருந்த பட்சத்தில் அடித்து 2544 ரூபாவில் க்ளோஸ் ஆச்சு. 3% பக்கம் லாஸ்ட் மார்க்கெட்டில் நெகட்டிவில் தான் இருந்துச்சு. 17 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா செபியோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் பெருசாக ரியாக்ட் பண்ணலை, விச் மீன்ஸ் பெருசாக மேலே போகல, இப்படியே தான் இருக்குது. 3000க்குள்ளே தான் ரவுண்ட் அடிக்குது. ஸோ இது வந்து நான் இப்போ இருக்க ட்ரெண்டில் நான் கை வைக்கல. நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு பொறுமையாக ஏஞ்சலோனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் சிடிஎஸ்எல் கேட்டிருக்கீங்க. சிடிஎஸ்எல், என்டிஎஸ்எல், நெக்ஸ்ட் பிஎஸ்சி, என்எஸ்சி, இது எல்லாமே பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் கிளைண்ட்ஸ் ஆட் ஆக இவங்களோட பிஸ்னஸ் க்ரோத்தில் தான் போகும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா வேல்யூஷன். ஒரு நல்ல பிஸ்னஸாக இருந்தால் கூட வேல்யூஷன் அதிகமாக இருக்கும்போது நம்ம கை வைக்க முடியாது, அதான் ஒரு பிரச்சனை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் வந்து 62 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. 1594 லாஸ்ட் மார்க்கெட்லேயே கிட்டத்தட்ட ஒரு அடி விழுந்துருந்துச்சு. 4.5% பக்கம் நெகட்டிவ்ல தான் இருந்தாங்க. இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் 1 இயரில் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு. 71% மேலே ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 1 இயரில் இந்த சிடிஎஸ்எல் பங்கு கொடுத்துருக்கு. ஆனால் வேல்யூஷன், அதாவது ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் தான். ஆனால் சிலவங்க வந்து ரிஸ்க் எடுத்து இதுலேருந்து ஒரு 100 200 குறைஞ்சாலும் பரவாயில்ல, இந்த ஸ்டாக் வந்து ஃபியூச்சரில் மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டன் வேல்யூஷன் அதிகமாக இருந்தாலும் ஒரு லாங் டேர்முக்கு அது ஒர்த்து தான். ஆனால் ரிஸ்க் எடுத்து நம்ம வாங்குகிறோம், அது மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த வேல்யூஷனில் நான் கை வைக்க மாட்டேன். இது சிடிஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் ஒப்பீனியன். வருண் பிவரேஜஸை கேட்டிருக்கீங்க. வருண் பிவரேஜஸும் வேல்யூஷன் ரொம்ப ஹை. அது வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் முன்னாடி கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸுக்கு டபுள் த ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு வருண் பிவரேஜஸ். ஸோ இப்போ அதை கை வைக்க முடியாது. 79 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. 596 ரூபாவில் இருக்குது. இதுக்கு ரைவல்ஸாக இருக்கிற ஆக்சுவலி இதில் ஏஞ்சலோன் மட்டும் தான் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேவராக இருக்குது. ரிமைனிங் அதர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வேல்யூஷன் ரொம்பவே ஹை. வருண் பிவரேஜஸ்க்கு பதிலாக ஐடிசியை வாங்குங்க, இதான் என்னோட கருத்து. ஸோ ஓவராலாட்டு நீங்கள் எல்லாமே இது கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அதனால அந்த ஷேர் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன்.
நெக்ஸ்ட் டாடா பவர்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டிருந்தீங்க. ஸோ டாடா பவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் விச் மீன்ஸ் அதெல்லாம் 450 ரூபா பக்கம் போயிட்டு இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 386 ரூபா லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங்கில் 3% பக்கம் நெகட்டிவ்ல இருந்துச்சு டாடா பவர். என்ன கேட்டால் டாடா பவர் எகெயின் பார்த்தீங்கன்னா 300 பிரேக் பண்ணி கீழே வரும் போல தெரியுது. இப்போ இருக்க மார்க்கெட் ட்ரெண்ட் பார்க்கும்போது பவர் செக்டர்லாம் பயங்கரமாக அடி விழுது. அதில் இந்த என்டிபிசி, சிஎஸ்சி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விழுந்திருக்காங்க. என்டிபிசியெல்லாம் 430 ரூபா தாண்டி போனது இப்போ 308 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்து லாஸ்ட் மார்க்கெட்டில். ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் பவர் செக்டரில் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ எகெயின் டாடா பவர் ஒரு வேளை ஒரு 300 பிரேக் பண்ணி கீழே வர பட்சத்தில் டாடா பவரில் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ 29 டைம்ஸ் earningsல இருக்குது. 300 பிரேக் பண்ணி கீழே ஒரு 280 ரூபா 70 ரூபா அந்த ரேஞ்சில் வரும்போது டாடா பவரை யூஸ் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா பவரில் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சுஸ்லான் எனர்ஜி. ஆக்சுவலி நான் இது ரொம்ப நாளாகவே உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணேன். சுஸ்லான் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போ கன்சிடர் பண்ணேன், 8 ரூபா இருக்கும்போது கன்சிடர் பண்ணேன். அது ஒரு 2 வருஷம் எனக்கு பெருசாக ரிட்டர்ன்ஸே கொடுக்கல. அதுக்கப்புறம் திடீர்னு மலமலன்னு வந்தது, 40 ரூபா பக்கம் போச்சு. அதில் நான் எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன் சுஸ்லான் எனர்ஜி. அதுக்கப்புறம் சுஸ்லான் எனர்ஜி தலை வச்சு கூட படுக்கல. இப்போலாம் சுஸ்லான் எனர்ஜி வந்து 70 டைம்ஸ் மேனில் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. 55 ரூபா சம்திங்கில் க்ளோஸ் ஆச்சு. 80 ரூபாலாம் தாண்டி போனாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரிட்டர்ன்ஸ் இல்லை. அந்த ட்ரெண்ட்லேருந்து இறங்கி இப்போ இந்த இதில் தான் இருக்குது. 50 ரூபா 60 ரூபா அதில் தான் இருக்குது. சுஸ்லான் எனர்ஜிலாம் லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ. ஆக்சுவலி நான் வந்து கன்சிடர் பண்ணி அதை எக்ஸிட் பண்ணியாச்சு சுஸ்லான் எனர்ஜி. அதை எக்ஸிட் பண்ணியே 1.5 வருஷம் கிட்ட இருக்கும் சுஸ்லான் எனர்ஜியில். இப்போ வந்து நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள், தைரியம் இருந்துன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க டெஃபினட்டாக மேபி. ஸோ எக்ஸிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன் சுஸ்லான் எனர்ஜியில். ஒருத்தர் நாட்கோ ஃபார்மாக வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருக்காரு. அதுக்கு ஒருத்தர் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அதிக குவான்டிட்டியே வாங்குறது அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் நாட்கோ ஃபார்மா டெஃபினட்டாக வாங்கலாம். அது ஃபார்மா செக்டரில் சீப்பாக தான் இருக்குது. நான் ரொம்ப டெய்லி வீடியோலையுமே அப்டேட் பண்ணுற ரெட்டிஸும் நாட்கோ ஃபார்மாவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ அது 2 ஸ்டாக்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்கை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கர்நாடகா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் 197 க்ளோஸ் ஆச்சு. 5% நெகட்டிவ் கர்நாடகா பேங்க். ஸோ கர்நாடகா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா 35 ரூபாவில் தவற விட்ட பங்கு கடைசியில் 285 ரூபா போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 192 ரூபா 52 கிலோ. லாஸ்ட் க்ளோசிங் 197. அந்த ட்ரெண்டில் இருக்குது கர்நாடகா பேங்க். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டார் இருக்குது. கர்நாடகா பேங்க்லேயும் இருக்குது. அதேமாதிரி சவுத் இந்தியன் பேங்க்கில் இருக்குது, இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இருக்குது. அந்த பார்ட் வந்து ப்ரெஷரில் இருக்குது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது டெபாசிட்டும் பெருசாக அந்த பேங்க்ஸுக்கு இப்போதைக்கு கிடைக்கிறது இல்லை. அந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே ப்ரெஷரில் தான் இருக்கிறாங்க. மேபி கொஞ்சம் மீண்டு வரதுக்கு டைம் எடுக்கும். அதனால இண்டஸ்இண்ட் பேங்க் மாதிரி கர்நாடகா பேங்க்கில் ஸ்லோவாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. 5 தான் ஆக்சுவலி. பி ரேஷியோ பார்க்கும்போது வெறும் 5 தான். ப்ரைஸ் டு புக்லாம் பார்க்கும்போது 0.56 சம்திங் தான் இருந்துச்சு. 1 கீழே தான் இருக்குது. அதே மாதிரி தான் சவுத் இந்தியன் பேங்கும் அது 25 ரூபா சம்திங்கில் இருக்குது. சவுத் இந்தியன் பேங்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட ஒரு கருத்து. கர்நாடகா பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க். இதில் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் பேங்க் ஸ்டாக்ஸில். நீங்கள் வந்து இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், பிஎஸ்சி செக்டார் பக்கமே நான் போகிறதில்ல பேங்க் செக்டார் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதானி குழுமம் வந்து 4850 கோடி இந்த அதானி வில்மரில் ஸ்டேக் சேல் பண்ணது மூலமாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. 13.5% ஆஃப் ஸ்டேக் அதானி வில்மரில் டைல்யூட் பண்ணி கிட்டத்தட்ட 4850 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து அதானி வில்மரில் வந்து அப்டேட்டு. ஓலா எலக்ட்ரிக்கில் வந்து அப்டேட்டு. ஓலா எலக்ட்ரிக்கில் என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேருக்கு. ஆக்சுவலி இவங்க கம்பெனியில் வந்து அந்த பைக்ஸ் அந்த ஸ்கூட்டர்ஸ் வந்து ரிப்பேர் ஆகுது. ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சர்வீஸில் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எங்கே போகுது, சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டிக்கு போகுது. கிட்டத்தட்ட 10,000 கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ் இந்த 2 வீலர்ஸ் எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ் சம்மந்தமாட்டு. அது என்ன ஆகுதுன்னா அவங்க அங்கேருந்து ஒரு நோட்டீஸ், விச் மீன்ஸ் ஐ திங்க் ஷோகாஸ் நோட்டீஸ்ன்னு நினைக்கிறேன், ஒரு நோட்டீஸ் வந்து அவங்க வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸு, அடுத்தது ஒரு நோட்டீஸு, இப்போ வந்து 3rd கம்யூனிகேஷன் நோட்டீஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3rd சிசிபிஏ நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி ஓலா எலக்ட்ரிக் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நவ் இட் செல்ஃப் இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக்கில் ஃப்ரெஷ் என்ட்ரிலாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வச்சுருக்கோங்க. டைல்யூட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுங்கிறது என்னோட கருத்து. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்த அப்டேட். ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட சப்சிடரி தான் ரிலையன்ஸ் வெலாசிட்டி லிமிடெட். இவங்க வந்து 2 நியூ சப்சிடரிஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமொபைல் அண்ட் அதர் ரிலேட்டட் செக்மெண்ட் பிஸ்னஸுக்குள்ளே வராங்க போல். இதில் ஒரு சப்சிடரி நேம் ரிலையன்ஸ் எம்ஓ ஈவிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ட்டும் ரிலையன்ஸ் கிரீன் டெக் மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி இந்த செக்மெண்ட் வந்து 2 சப்சிடரி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுறது, பேட்டரிஸ் இந்த செக்மெண்ட்டுக்குள்ளெல்லாம் இவங்க வராங்க அப்படின்னு சொல்லி
அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக் வந்து யாரெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு தெரில. ஆக்சுவலி அதோட ப்ரைஸை பார்த்தாலே தலை சுற்றிடும். ஸோ அந்த ஸ்டாக் வந்து 2024 மட்டுமே 770 ரூபா டிவிடன், விச் மீன்ஸ் 770 rupees வந்து டிவிடன் கொடுத்துருக்காங்க. அதை நான் அன்றைக்கி ஆர்டிக்கலில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ February 5 வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டிவிடனும் டிக்ளேர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் யாரெல்லாம் இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவங்க கொடுத்த டிவிடன் பார்க்கும்போது ஒரு 100 ரூபா கொடுத்துருக்காங்க, அடுத்தது ஒரு 120, அடுத்தது ஒரு 300, 220, 520 கரெக்டு தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250, 570 ரூபா டிவிடன் கொடுத்து 770 ரூபா டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஸோ February 5 மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடன் கொடுக்கறதுக்கு அவங்க போர்ட் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறாங்க February 5. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் குறிப்பாக இந்த இன்னர்வியர் ஜாக்கி பிராண்டு இந்தியா, ஸ்ரீலங்கா, நேபாள், பங்களாதேஷ், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஓமன், கத்தார், மால்டீவ்ஸ், பூட்டான் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒருவேளை டிவிடன் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா February 13 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. ஆதித்யா பிர்லா ஃபேஷனோட போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க January 15. எதுக்குன்னு பார்க்கும்போது QIP மூலமாட்டோ அல்லது வந்து ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸ் மூலமாட்டோ ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் லிமிடெட் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஆதித்யா பிர்லா ஃபேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ SIP இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டரா அல்லது வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டரா அப்படின்னு சொல்லி. ஸோ இது என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இப்போ எனக்கு ஏஜ் வந்து 22 தான் ஆகுது. ஸோ நான் வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் தைரியமாக எடுப்பேன். ஏன்னா எனக்கு 2 அதிகம். உங்களோட ஏஜை பொறுத்து தான் நீங்கள் முடிவு எடுக்க முடியும். ஏன்னா ஒருவேளை நீங்கள் மேரிடாக இருக்கலாம், ரிஸ்க் அதெல்லாம் பார்க்கணும், ஸோ டைமை பார்க்கணும், உங்கள் ஏஜை பார்க்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். SIP இன்வெஸ்ட்மெண்ட்டாக கம்பேர் பண்ணும்போது ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும். அது வந்து நம்ம தேர்ந்தெடுக்க ஸ்டாக்கை பொறுத்தும் இருக்குது. அதே தவறான ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்தோன்னா அதிக அளவில் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்து அதே நெகட்டிவில் போச்சுன்னா நமக்கு லாஸும் ஆகலாம். அதுதான் முக்கியம். அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் சைனா வந்து பார்த்தீங்கன்னா EV பேட்டரி பவர் அந்த செக்மெண்ட்டில் வந்து 2வது லார்ஜஸ்டாக உருவெடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 30 மில்லியன் டன் லித்தியம் பேட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டரில் வந்து அவங்க ரிசர்வ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸ் குறிப்பாக இந்த டிசம்பரில் லைஃப் இன்சூரன்ஸ் நியூ பிஸ்னஸ் ப்ரீமியம் பார்க்கும்போது 21.7% வந்து கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி எல்ஐசியோட ப்ரீமியம் பார்க்கும்போது 41.15% கீழே விழுந்திருக்கு, 13,523 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் இன்சூரன்ஸ் பார்க்கும்போது 7% இயர் பேசிஸில் க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ பிஸ்னஸ் ப்ரீமியமும் கீழே விழுந்திருக்கு, எல்ஐசியோட ப்ரீமியமும் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த ஜஸ்ட் டயல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இது என்னோட கிடையாது, பட் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ப்ராஃபிட் 43% அதிகரிச்சிருக்கு, 131 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 8% அதிகரிச்சிருக்கு, 287 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. எபிட்டா பார்க்கும்போது 44% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் 30.1% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அதர் இன்கம் பார்க்கும்போது 3.4% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்க்கும்போது 23.3% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இது வந்து ஜஸ்ட் டயல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த வேரி எனர்ஜி, இது ரீசெண்டாக IPOவில் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் ஸ்டேக் வந்து எனில் கிரீன் பவர் இந்தியா 792 கோடிக்கு அக்யூசிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 100% ஆஃப் ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாட்டு 792 கோடி கொடுத்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து வேரி எனர்ஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. JSW MG மோட்டார்ஸ் இந்தியா வந்து கோட்டக் மஹேந்திரா பிரைம் அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது ஃபினான்சிங் சம்மந்தமாக தான் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கோட்டக் மஹேந்திரா பிரைம் கொடுத்த அப்டேட்டு. JSW எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோ குரூப்போட ரினோபிள் எனர்ஜி குறிப்பாட்டு 125 மெகாவாட் ரினோபிள் எனர்ஜி ப்ராப்பர்ட்டி வந்து அசட்ஸை வந்து 630 கோடி கொடுத்து நாங்கள் அக்யூசிஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது JSW எனர்ஜி அந்த அக்யூசிஷனை இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.